வேடுவரே, தாங்கள் வந்த விவரத்தை எடுத்து கூறினால் ஏதோ என்னால் முயன்ற உதவியை செய்வேன் என்று கூறி வாருங்கள், வந்த விவரத்தை எடுத்து கூறுங்கள் பார்ப்போம். மாதே, இவ்வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதோடோ அழகான எங்கள் பெண்மானது, அழகான எங்கள் பெண்மானது, அழகிலும் இளமையும் அழகான எங்கள் பெண்மானது, அழகில் இளைஞரும் ஓடுது, நினைத்தாலே நெஞ்சில் தேனோடுது, நினைவுகள் அலைகளை ஓடுது, பெண்மானம்மா 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 பொருத்தம் தானே மகன தொலையில் மாண்டு வந்தது கொடுமா 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 மறைக்கிற முறையா நினைப்பது சரியா வந்தாரை வாழ வைக்க வண்டமில் நாட்டிலே செந்தினைக்கு காவல் செய்யும் செழுந்தமிழ் செல்வியே. வணக்கம் வணக்கம் சத்தா. அங்கேதான் போயிட்டு வரணுமா? மரியாதைக்குரிய இடத்திற்கு வந்திருக்கோம். அதுக்காக நித்தியாலயம் முன்னாடி நிக்கிறோம். என்ன பண்ணீங்க நீங்க? இடம் வந்திருக்க இல்ல என்ன பண்ணீங்க? வேலுமலை என்ன பண்ணீங்க? என்ன பண்ணனா என்ன பண்ணனா என்ன கேள்வி? வணக்கம் தெரிவிச்சங்க. வணக்கம் உங்க ஊர்ல இப்படித்தான் செய்வாங்களா? வணக்கம் வணக்கம். என்னவோ கோழி பிடிக்கிற மாதிரியே ஒன்னாரு. என்ன விழிஞ்சு ஏன் ஊர்ல வந்து நான் கோழி பிடிக்க வந்தேன் சொல்ல முடியாதுல்ல. நம்ம ஊர்ல தானே நம்ம கோழி பக்கத்துல நின்னுச்சுனா பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, இன்சான் உடம்பிற்கு சிரசு தான் பிரதானம். ஆமா, அந்த பிரதானமான சிரசை வைத்து இங்க ஒரு தலை சாய் கரங்களை தலை சாய்த்து கரங்களை கூப்பி கூப்பி வணக்கம் பண்றல்ல. நான் இருப்பது கழுகு மாமலை, என் தாய் தந்த அரசு போக வெள்ளிமலை. வேட்டை மார்க்கமாக வந்தேன், ஒரு அழகான புள்ளிமான கண்டேன். சரி, பிடிக்கலாம் நினைச்ச நேரத்தில் அண்ணன் தடுத்துட்டார். தோழி அதை விட என்ன தோழி கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லவா? இப்ப வேண்டாம், மன்னிப்பெல்லாம் வேண்டாம், அவருக்கு வேற மூடு வந்து. அதனால இந்த இடத்துடைய தலைவி நீங்க ஒரு தரத்தோடும் நல்ல மனத்தோடும் நீங்க மான கொடுத்துட்டீங்கன்னு வைங்கள, பிரச்சனைக்கு வேலையே இல்லை. இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க வேட்டைக்கு போயிருக்கீங்க, ஒரு மானை கண்டீங்க, அந்த மான் எங்க வனத்துல இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதானே? இது என்ன வனம்? குறிஞ்சி நிலம். ஆமா, குறிஞ்சி நிலத்துல என்ன மிருகங்களா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? என்ன மிருகம் இருக்கு? என்ன இருக்கும்? புலி, கரடி, யானை, சிங்கம்லாம் இருக்கும். ஆமா. உங்க மானை நீங்க எங்க பாத்தீங்க? நான் பார்த்தது இந்த நிலத்துல தான். இந்த நிலத்துல தான் பாத்தீங்களா? ஆமா. இப்ப வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வந்து வெகு நேரம் ஆயிடுச்சு. வெகு நேரம் ஆயிடுச்சுல. அப்ப இங்க இருக்க மான், இங்க இருக்க விலங்குகள்ல உங்க மான் எப்படி உயிரோட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் இருக்காது? இங்க இருக்க மிருகங்கள் அப்படி. அட அழகுங்க. அழகான மானை பார்த்த உடனே அது எப்படி சாகும்? அழகான மானை பிடிச்சிருக்கீங்க. என்ன பாத்துருச்சே? இல்ல பாத்துருச்சா? பார்த்ததான் தாமதம். நெசந்தானா? அப்படியே அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். அவங்க அப்பா நோக்கி இருந்தா சண்டை வந்துருக்கு. அவங்க அம்மா நோக்கி இருந்தாலும் பிஞ்சிரு போயிடும். ஆக மொத்தம் எப்படியோ சண்டை வந்துடும். ஆனா அப்படி இல்லையே, கண்ணும் கண்ணும் நோக்கியது. அந்த மானுக்கும் எனக்கும் காதல் மலர்ந்துருச்சு. மானுக்கு உங்களுக்கு காதல் வளர்ந்துருச்சா? ஹலோ, மானுக்கு உங்களுக்கு மிருக காதலா? இந்த மானை கையில பிடிக்க முடியாம என்கிட்ட வந்து கட்டிட்டு உங்க அண்ணன் தடுத்துட்டாரு. எங்க வனத்துக்குள்ள வந்தது நீங்க பாத்தீங்களா? பாத்தனே. சரி, எங்க அண்ணன் கேட்டீங்க. உங்க தவிப்பு இதெல்லாம் புரியுது. நாங்களும் மனிதர்கள் தான். எங்க அத்தானுக்கு புரியுது. சரியா? உங்களுக்கு எவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு முகத்துல அந்த களைப்பெல்லாம் தெரியுது. என்ன உள்ளபடி சந்தோஷமா இருக்கு. மானம் உங்களுக்கு கொடுக்கணும் நாங்களும் ஆசைலேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க. ஏன்னா நம்ம எங்க இடத்துக்கு வந்துட்டு நாங்க வெறுங்கையா அனுப்புனது இல்ல. போயிட்டு புதன்கிழமை வாங்க, வரையில வீட்டுல பெரியவங்க யாரும் இருந்தா கூட்டிட்டு வாங்க. போங்க போங்க, போயிட்டு புதன்கிழமை வாங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை நீங்க வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட வாங்க. ஆனா பெரிய ஆளுகளை கூட்டிட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க சரியில்லை பேசுறது பூராமே. பாருங்க, உங்க மகன் சொல்றீங்கல்ல, நம்ம
வேள்வி மலையில இருந்து துரத்திட்டு வரீங்க. அப்ப அந்த மானை அங்க இருந்து குறிஞ்சி நிலத்து வரை உங்களால பிடிக்க முடியல. நீங்க நினைச்சிருந்தா சொல்றத கேளுங்க. நீங்க நினைச்சிருந்தா குழி வெட்டி பிடிச்சிருக்கலாம், சிலை வச்சு பிடிச்சிருக்கலாம். கையில இருந்து அம்பு வச்சிருக்கீங்க. எதுக்கு அம்பு வச்சிருக்கீங்க? அம்பு எதுக்கு வச்சிருக்கீங்க? அம்பு எய்தி புடிச்சிருக்கலாம் சொல்ல வர்றாங்க. காட்டுனா ஒட்டிக்குமா? அப்பா ஏன் காட்டல? குத்திக்கிறமே, காயம் மட்டும் போயிருமே. நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க. காட்டுனா ஒட்டிக்குங்கறீங்க, அப்புறம் எங்கட குத்தம்? நான் இப்படி வச்சிருந்தா மான தேடி வேட்டைக்கு வந்திருக்கீங்க. ஆமா, வேட்டைக்கு புலி வெட்டி இருக்கலாம். புலி வெட்டி இருக்கலாம். எல்லாம் கொலகார கூட்டமா இதெல்லாம். யார பார்த்து சொல்றீங்க? இல்ல கேக்குறேன். யார பார்த்து சொல்றீங்க? புலி வெட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கு? விழுந்து கால் ஒடிச்சிருக்கும். ஓ, நம்ம அவர் என்ன ஊனமுற்ற சங்கமா வச்சிருக்காரு? சிலை வச்சு பிடிச்சிருந்திருக்கலாம். என்ன ஆயிருக்கு? மோதி மண்டை பிளந்துரும். அது மட்டும் இல்ல, மலைய கட்டி பிடிச்சிருக்கலாம். மாயமா உராய் பேர் பிடிச்சு. இதெல்லாம் போடாதனே அப்படியே கைகளால கட்டி மூச்சு திணறல் வந்துரும். அது எப்படி கையினால கட்டி ஏன் முடியாதது ஒன்றுமில்லை மனிதனுக்கு. முடியாதுன்னு சொன்னா அவனுக்கு வார்த்தையே முட்டாளான வார்த்தையா. எட்டி பிடிக்க போகும்போதுதான் தட்டு விட்டாரு உங்க அண்ணன். உங்க அண்ணன் இருக்காரு, அவ்வளவு தூரம் துரத்தி வந்தத கரெக்டா இடுக்குல புடிச்சு போலாம்னு பார்த்தாரு. சரி, வேட்டைக்கு வந்திருக்கீங்கல்ல? ஆமா. இந்த நாள்ல வேட்டைக்கு போன எந்த வேடுவர் முழுமையா வேட்டையாடிட்டு வந்திருக்காங்க? ஏன் எந்த வேடுவர்? என்னங்க வேடுவர்னு கூட சொல்ல வேணாம், வேட்டைக்கு போனவங்க எவங்க முழுமையா வேட்டையாடிட்டு வந்திருக்காங்க? இல்ல நான் கேக்குறேன், வேட்டைக்கு போனவர்கள் முழுமையா யாரு வேட்டை ஆடல? சொல்லவா? சொல்லுங்க. சொல்லவா? நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் மறுக்கிறேன். சொல்றேன் இருங்க. இப்ப நான் மறுக்கிறேன். துசேந்தர் வேட்டைக்கு போனார்ல, இங்க பாருங்க. இங்க இருக்க பேச்சா இருக்கட்டும். இந்த இருங்க, கொஞ்சம் கோடு நடுவுல கோடு போடுமா? நடுவுல ஒரு கோடு போடுமா? கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. நடுவுல கோடு போடுமா? இந்த கோட்டுக்கு அங்கிட்டு நீங்க போக கூடாது, அந்த கோட்டுக்கு இங்கிட்ட அவங்க வர மாட்டாங்க. கைப்புள்ள பாதணும். நம்ம ரெண்டு பேரும் அதான் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க. எனக்கு வைக்கிறான் பாருங்க தீங்கு. அதனாலதான் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு அங்க கோட்டை போட சொல்றேன். என்ன பொசுக்கு போட்டுக்குதா? துசேந்தர் வேட்டைக்கு போனாரு. ஆமா. என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? சகுந்தலைங்கிற ஒரு பெண்ணை பார்த்து நீர் வேண்டும்னாரு. என்னது? நீர் வேண்டும்னாரு. அப்பவும் பாருங்க, அது மாதிரிதான் இப்ப நீங்க பேசுறது, ஓடுறது, உடையாடுறது எல்லாமே அப்படி பாருங்க. ரெண்டு பொருள் பட சொன்னாரு. தண்ணி வேணும்னு கேட்டிருக்கலாம்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒண்ணு தாகத்துக்காக தண்ணீர் வேண்டும். ஓ, தப்பிச்சுக்கலாம்னு. நீர்னா குடிக்கிற நீர் தானே. ஆனா இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? மறைமுகமா நீயே வேண்டும்னாரு. ஒன்னு சொல்லவா? அவர் வேட்டைக்கு தானே போயிருக்காரு. அவர் போய் என்ன வேலை பார்த்திருக்காரு பாத்தீங்களா? தண்ணி தாகம். அதுக்கு அடுத்தது காதல் மோகம். காதல் மோகம். அதான் சொல்றேன்ல, வேட்டைக்கு போன எவர் ஒழுங்கா திரும்பி முழுமையா வேட்டைக்கு வந்திருக்காங்க. அந்த துசியந்தன் வேட்டைக்கு போனதுனாலதான் பாருங்க, பரதன்னு ஒரு பிள்ளை பிறந்து இந்த நாட்டுக்கே பாரத நாடுன்னு பேர் வந்துச்சு. அப்ப வேட்டையாடி போயிட்டு என்ன வேணா பண்ணிட்டு வரலாம். அது உங்களுக்கு தப்பா தெரியல? என்ன வேணாலும் இல்ல, பெருமை இருக்கணும். பெருமை இருக்கணும். வீட்டுல ஒரு மான் இருக்குது. வீட்டுல ஒரு மான் இருக்கா? அப்புறம் எதுக்கு இன்னொரு மான் நீங்க தேடி வந்திருக்கீங்க? அது குட்டி போடல. என்னது? ஏங்க உடனேவா குட்டி போடணும்? குட்டி போடல. 10 மாசம் ஆகும், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கூட ஆகும். அப்புறம் கூட ஒரு 15 வருஷம் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க? இருங்க, வீட்டுல ஒரு மான் குட்டி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இன்னொரு மானை தேடி வரீங்க? யாரு? நீங்க தான். யாரு? என் நண்பன் ஒருத்தர் இருக்காரு. அவன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நண்பனை ஏத்திருக்கேன் நானு. மீனவெளியில அழகேசன் ஒரு ஆளு. அப்படியா? அந்த பையன் என்ன சொன்னாப்ல தெரியுமா? அண்ணே, 1க்கு 2 பழுது இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு என்ன சொல்லியிருந்தார். நம்பணும் இல்ல நானு. சொன்னதுல என்ன தப்பு? அது சரி, நண்பர் சொன்ன நம்ப. வண்டிக்கு ஒரு ஸ்டெப் இல்ல. ஆமா, அந்த மாதிரி. இப்போ நான் கேக்குறேன், ஏங்க உங்களுக்கு பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா? ஆமா. இந்த மாதிரி லைட்லாம் வேணாமா? சீனிவாசங்கிற பேருக்கு மானு கொடுக்கறது இல்ல. ஏங்க என் பேர் ஏழுமலைன்னு ஒன்று இருக்குது, அது தெரியல? 2 பேர் தான். 2 பேரும் என் பேர் தான். ஏழுமலை இல்ல. நான் இங்க மான் வரலன்னு சொல்றேன். இல்ல இன்னைக்கு ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன். ஏழுமலை தான் பேருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முக்காவாசி பேருக்கு சீனிவாசங்கிற பேரும் தெரியும். அது என் பேரு தான். நான் நாடகத்துக்காக எதுவும் மாத்தி வைக்கல. வச்ச பேரு சீனிவாசன். கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல எழுதுனது 7வது பிறந்தங்கிறக்காக ஏழுமலை.
இதான் கதை நடந்தது. அதுக்காக நம்ப முடியாது. மான் வரலன்னு அதுக்காக சொல்றேன். ரெண்டுமே எப்படி சொல்றீங்க சொல்லவா? சொல்லுங்க. ரெண்டுமே பெருமாள் பேர் தான். ஆமா. மானிங்கு வந்ததெனே மதிமயங்கி வந்து நிற்கிறாரே. மானிங்கு வரவிட்ட வேடுவரே மாட்டு வழி பாதைய போங்க போங்க போனவ பூராவும் மான துரத்தி போனாங்களே நன்மையா நடந்துச்சு. என்ன நோகாமையா நொங்கு விக்க முடியும்? கஷ்டங்கள் வரலாம், ஆரம்பம் கஷ்டம் இருந்தாலும் முடிவுல நன்மை இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் இந்நேரம் கொடுத்திருந்தா 4-5 குட்டி கூட போட்டுருக்கும். அதுக்குள்ளேயுமா? அப்புறம் அதான ஆச்சரியம். என்ன அதுக்குள்ளா? ஏன்னா முக்குக்கு 300 பிள்ளை பார்த்தாங்க மட்டும் ஒத்துக்கிறீங்களா? அதை மட்டும் ஏத்துக்கிறியா? 4-5 யோ, அவர் 50 கூட போட வைப்பாரு. இது உனக்கு தேவையில்லை. ராமன் போனாரு, முடிஞ்ச மகாராஜா 300 பண்ற முடியாத மூடிக்கிட்டு இருக்க முடியாது. இல்ல எது நடக்கலன்னு கேக்குறேன். என்ன நடக்குது சொல்லுங்க. என்ன நல்லது எல்லாமே நடந்திருக்குதுன்னு நான் சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. என்ன ராமன் வேட்டைக்கு போனாரு, வேட்டை போனான்னு தான் சொல்லி. வேட்டைக்கு போன இடத்துல ஒரு சாபம் நடந்துச்சு. பாத்தீங்களா? சாபம் நடந்தது சரி, ஆ ஆனா அது ஒரு நன்மை, பெரிய நன்மை நடந்தது. என்ன அதுல நன்மை? சாபம் நடந்தது என்ன, உன்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளை நான் எப்படி பிரிஞ்சு இறக்க போறனோ வருந்தி, அது மாதிரி உன்னுடைய பிள்ளைகளை பிரிந்து வருந்தி இறக்க கடவுது. இதான் சாபம். யாரு? தசரதனுக்கு. தசரதனுக்கு முதல். ஆனா ராமன் போனதையும் பின்னாடி சொல்றேன். இப்ப தசரதனுக்கு அந்த சாபம் கிடைச்சிச்சுல்ல, ஆனா அவரு உடனே அழுதாரு, உடனே சிரிச்சாரு. ஏன் அழுதாரு, ஏன் சிரிச்சாரு? அழுதது சாபம் வந்துருச்சேன்னு.
முனிவரோட சாபம் சும்மா விடுமா? ஆமா. ஆனா சிரிச்சது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அதுவரை தசரதனுக்கு பிள்ளை இல்லை. அப்ப அது உங்களுக்கு நல்லதா தெரியுதா? அப்ப அவர் வந்து ஒரு கண்ணு தெரியாதோட அம்மாவோட குழந்தைய கொண்டிருக்காரு, சிரவணங்கிற பையனை கொண்டிருக்காரு சப்த யோகி பானத்தை விட்டு. அது உங்களுக்கு பெருசா தெரியல? ஒண்ணு, ஒரு மனிதனுக்கு 3000 ஆண்டுகள் மாண்டூர நான் வாழ்ந்தேன்னு சொன்ன தசரதனுக்கு 3000 வருஷம் வாழ்ந்துருவேன், எவ்வளவு குடுகுடு கிழவனா இருக்கான். அது சரி. அந்த மனுஷனுக்கு இப்ப பிள்ளை இருக்குன்னு ஒரு சாபம் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷப்படத்தானே? எவ்வளவு. ஆமா ஆமா. வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் அவருக்கு அதுதானே. அப்ப அவர் பண்றது தப்பு. ராமன் வேட்டைக்கு போனார்ல, ஆமா, அதுதான் கதையினுடைய ஆரம்பமே ஆரம்பிச்சிச்சு. ஏன் அங்க ராவணன் வந்து தூக்கிட்டு போறான் சீதாதேவிய, சீதாதேவியை தூக்கிட்டு போலனா ராவனுடைய வதம் நடந்திருக்குமா? நடந்திருக்கு. அதுக்காகத்தான் மாரீசன் மானாக மாறி வந்தான். வந்தாங்க. இப்ப என்ன வந்து என்ன மாயமானா? எனக்கு அந்தமான் வேண்டாம். அந்தமான் யாரும் குடுக்கறன்னு சொல்லல. கூட்டி போறேன்னு என் மச்சனை ஏமாத்திட்டாரு. அதுக்கு யாரையுமே கூட்டி போகல, அவரே போகல. அப்புறம் எங்கிட்ட நம்மள கூட்டி போன? இப்போ உங்களுக்கு எந்த மான் தான் வேணும்? இந்த மான் தான் வேணும். இந்த மான்னா இங்க நிக்கிற மான். ஏங்க இந்த மான் தாங்க. இதுக்காண்டி இவ்வளவு போராடுறீங்களே. திரும்புது எங்க நிக்குது மானு? ஏங்க நிக்கிறது யாரு? நான் தான் நிக்கிறேன். கேக்குறது யாரு? நான் தான் கேட்டிட்டு இருக்கேன். உங்கள்ட்ட தான் பதில் சொல்லணும். இவங்கள்ட்ட நான் கூப்பிட்டு நிக்கிறது அப்படி சொல்லணும். ஆமா, இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்க அந்த மாதிரி. அட வாம்மா, அத சொல்லுங்க. அட வாம்மா வள்ளியம்மா, வாமா வள்ளியம்மா, தேவதார வேண்டமம்மா, நானே மறைச்சு வச்சு நீ போய் அழுத்தம்மா, ஓடி வந்த சின்ன குட்டி மாறம்மா, அதாடி வந்ததோடு வடலானம்மா, மூடி வச்சு மறைக்கிறது நியாயமா? ஆடு சின்ன மாடு, அது செவத்த மானு, மாமன் தண்ட பிரிவ மானு, வாமா வாமா, அட வாமா வள்ளியம்மா, தேவதார வேண்டமம்மா, பட்டு பட்டு மானு நோகுது, அத கட்டி போட்டதால ஏங்குது. பட்டு பட்டு மண்ணு நோகுது, அது கட்டி போட்டால் ஆடு எங்குது. உள்ள வச்சு மறைக்காதம்மா, உங்களுக்கு உதவாதம்மா. உள்ள 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 வட்டு மறைச்சாடம்மா, உங்களுக்கு உறவாடம்மா. ஏண்டா கட்டி போட்டு மறைக்காதம்மா, காதல் கொண்ட மானுதானம்மா. அது சின்ன சின்ன மானு, செவத்த மானு, மாமன் தண்ட பிரிவ மானு, வாமா 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 வாமா. இருங்க. ஒரே வார்த்தை, ஓஹோன்னு வார்த்தை. டீலா நோ டீலா? இருங்க. பாண்டு மன்னர் வேட்டைக்கு போனாருல்ல? ஆமா. வேட்டைக்கு போனாருல்ல? என்ன கரண்ட் போனா? அவர் என்ன சாபத்தை தானே பெற்று வந்தாரு? என்ன சாபம் பெற்று வந்தாங்க தெரியுமா? தெரியும். என்ன சாபம்? தன்னுடைய மனைவியே எப்ப கூடுறாரோ அப்ப தன்னுடைய தலை வெடிச்சு சாகணும்னு. அப்ப இப்படி வேட்டைக்கு போனவங்கள யாரு ஒழுங்கா வேட்டையாடி இங்க பாருங்க, இதுலயே யோசனை பண்ணணும். பாண்டு மன்னன் வேட்டைக்கு போனாரு, அதனாலதான் சாபம் வாங்கி செத்தாரு. உலகத்துக்கு பாண்டு மன்னன் இறந்ததுனால தன்னுடைய மகனான சகாதேவன் இருக்கானே, மிகப்பெரிய சாதகத்திலே ஒரு வல்லுன்னு. ஏன் தெரியுமா? கொஞ்சோண்டு கட்ட விரல கடிச்சு தின்னு விட்டாங்க. அப்ப அதனால யோக வரும்னு ஏன்னா அவர் முதல்ல சொல்லி இருந்தார். ஆனா அவன் ஒருத்த மட்டும் சாதுரியமாக செஞ்சான். இந்த உலகத்திற்கு சாதகத்திற்கு சாதகமான ஒரு வழியை வகுத்தவன் யாரு? சகாதவன் தானே. அப்ப பெருமை நாட்டுக்கு வந்து அவர் இறந்தாலும் நாட்டுக்கு கிடைச்சிச்சு இல்ல? ஆமா ஆமா. இங்க பாருங்க, அப்பன் சொன்னது ஒரு காரியம் கஷ்டம்னு நினைக்க கூடாது. அந்த கஷ்டத்தின் முடிவிலே நிறைவு இருக்குதா, இனிமை இருக்குதா அப்படின்னு பாருங்க. சரிங்க. கரிகால சோழர் மன்னன் வேட்டைக்கு போனாரு. ஆமா. அவர் என்ன பண்ணாரு? நாகக்கண்ணிங்கிற பெண்ணை பார்த்தாரு, கூடுனாரு. இவங்க எல்லாம் வேட்டைக்கு போய் என்ன நீங்களுக்கு அம்பு எடுத்து வந்திருக்கீங்களே. இந்த நாடு இருக்கு இல்லையா? நாடு இருக்காமா. இப்பதான் என் மைத்தனரு